கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை 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 உண்டாவதாக. பாருங்க, நம்மளுடைய do not lean on your own understanding. நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நம்ம இருந்தோன்னு சொன்னால் நம்மளுடைய பாதை எப்படியா இருக்கும்? தாறுமாறாக போய்விடும். ஹல்லேலூயா. எப்போவுமே ஒரு நபர் முன்னேற போகிற மாதிரி தான் பின்னேற அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு நல் பாதையில் அப்படின்னா நமக்கு ஒரு மேய்ப்பன். இப்போ வீட்டில் எடுத்துக்கிட்டோன்னா அம்மா அப்பா. அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மேய்ப்பன் அப்படின்னு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு பாருங்கள், எப்போவுமே நம்ம சொந்த நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம யாரும் சார்ந்தும் இருக்க முடியாது, நம்ம யாரும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாதுங்க. நம்மளை நாமே நேசிச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு மேலே ஒருத்தங்க இருக்கிறாங்க. தேர் ஷுட் பி அப்போஸ்டல் ஓவர் அண்ட் அப்போஸ்டல். ஒரு பாஸ்டர் இருக்குன்னா அவருக்கு மேலே ஒரு பாஸ்டர். ஹல்லேலூயா. அவருடைய கருத்து, அவருடைய ஆலோசனைகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள்னால் ஆவிக்குரிய தாய் தகப்பனார் இப்படியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கணும், உங்களுக்கு புரியறதுக்காக. நமக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு தான் எல்லாமே முடியும், நம்மளால தான் முடியும்னு நினைக்கவே கூடாது. அப்போது இந்த ஒரு மைண்ட் செட்டை மாற்றிட்டா தான் கர்த்தர் விஷயத்துலையும் நமக்கு இப்படியாக ஒரு விஷயம் நடக்கும். முழு மனதோடு ஆண்டவரை நம்பும் பொழுது உன்னுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. உன்னுடைய சொந்த அறிவாற்றல் என்னவா இருக்கும்? நமக்கு மேலே ஞானி ஒருவர் இருக்கிறார், கர்த்தர். நமக்கு தான் ஞானம் பெருசுன்னு நம்ம நினச்சிக்க கூடாது. நமக்கு ஒரு மூளை இருக்குன்னு சொன்னால் அந்த மூளையை படைத்தவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சொந்த அறிவாற்றலை நம்ம நினச்சிட்டு எனக்கு மனசுக்கு ஒன்று தோணுது, நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு நம்ம அதை குறிச்சியே இருக்கக்கூடாதுங்க. எனக்கு ஒன்று தோணுது, நான் அப்படி தான் நடந்துக்குவேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஃபெயிலியர் தான், தோல்வி தான். எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குவார், செம்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. செம்மையாக்குவார், செழிப்பாக்குவார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நினைக்க வேண்டும். ஒரு செயல் செய்யும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்ன நிறுத்தும் பொழுது அவர் நமக்கு கரெக்டான பாதையை காண்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நல்வழியிலே நடத்துகிறவர். அவர் லீட் பண்ணி போய் கொண்டிருப்பார். நம்ம கொஞ்சம் டியூனின் பண்ணிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், என்ன இது இருதயத்தில் போடுகிறார், என்ன நாவில் போடுகிறார், ஹல்லேலூயா, என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு கொஞ்சம் டியூன் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் செவி கொடுத்து அவருக்கு தகுந்த மாதிரி அவருடைய பாதையில் நம்ம போகும் பொழுதோ, செய்யும் பொழுதோ, நடக்கும் பொழுதோ நம்முடைய சொந்த புத்தியை பயன்படுத்தாதபடி கர்த்தர் உடைய பாதை என்னவா இருக்கும், அவர் நமக்காக என்ன திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறார், நமக்காக என்ன செய்ய போகிறார் அப்படி என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கென்று அவருடைய ஸ்பேஸில் அவருடைய பாதையில் நம்ம நம்முடைய வாழ்க்கையை ஓட்டும் பொழுது நம்ம என்னவா இருப்போம்? ஆண்டவர் செழிக்க வைப்பார் நம்மளை. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சில பேர்களெல்லாம் நம்மளால் மாற்றவே முடியாது. என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் மாற்றவே முடியாது. கர்த்தர் ஒருவரை தவிர ஒரு மனிதனுக்கு ஒரு குணம் இருக்குன்னு சொன்னால், ஏப்பா நீ சிகரெட்டை விட்டுடு அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே ஏறாது, மனம் திரும்பவே முடியாது.
நீ குடிக்காத அப்படின்னு சொன்னால் புரியவே புரியாது. நீ கொலை செய்யாதன்னு சொன்னால் ஒன்றுமே புரியாது. நீ திருடாதன்னு சொன்னால் ஒன்றுமே புரியாது. நீ வேசித்தனம் செய்யாதன்னு சொன்னால் ஒன்றுமே புரியாது. ஆனால் அதுவே கர்த்தர் கரத்தை பிடித்தார், கர்த்தர் அந்த மனிதனை தொட்டார் என்று சொன்னால் அந்த மனிதனால் மாற முடியும். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த நபருடைய மூளை பகுதியில் என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது, இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, இப்படியாக தேவன் அறிந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் ஒப்பு கொடுங்க. அதுதான் அல்டிமேட். இவ்வளோ வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நமக்காக இருக்கிறது. நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தாவே உங்களுடைய பாதையில் நடத்துங்க, எங்களுக்கு வழிகாட்டுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நல் வழியில் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். எந்த பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் நம்ம அதனால் தப்பித்து ஆண்டவர் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் முன்னாடி குடிச்சிருக்கலாம், சிகரெட்டு பிடிச்சிருக்கலாம், என்ன வேணால் செய்திருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் மனம் திரும்பி கர்த்தர் நல் வழியில் நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் நினச்சாலுமே திருப்பி குடிக்கணும்னு ஆசை வராது, திருப்பி சிகரெட் பிடிக்கணும்னு ஆசை வராது, திருப்பி தப்பு காரியங்கள் செய்யணும்னு ஆசை வராது. அப்போ நம்முடைய சொந்த ஐடியாலஜியை நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம சொந்த ஐடியாஸை நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணாமல் கர்த்தருடைய செயல்கள் என்னவா இருக்குதுன்னு சொல்லி இது போல் வசனங்களை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் உங்கள் பிரெயினை பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு அதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நிறைய ஐடியாஸை உங்கள் இருதயத்தில் போடுவாருங்க. எப்பவுமே நமக்கு எப்படி தெரியுமா, தேவனாகிய கர்த்தரை உடும்பு போல் பிடிச்சிக்கணும். உடும்பு எப்படி ஒட்டிடுச்சுன்னா ரொம்ப நேரம் அப்படியே கிடக்கும். உடும்பு போல், பசை போல் இருக்கணும், ஒரு வெல்டிங் போல் இருக்கணும் நம்ம தேவனோடு கூட இருக்கிற உறவு. இப்படியாக இருக்கும் பொழுது தான் நம்மளால் பிழைக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அவங்க தான் பிழைக்க முடியும். உலகத்தின் உபத்திரவங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்கிறது, கொலை, என்னென்ன காரியங்களோ. ஆனால் தேவனாகிய கர்த்தரை பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார், பாதுகாப்பு கொடுக்குற தெய்வமாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே சார்ந்து இருங்கள், நிச்சயமாகவே பிழைப்பீர்கள். ஆண்டவரை மாத்திரமே முன்ன நிறுத்துங்கள், நிச்சயமாகவே செழிப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம நன்றிகளை ஏறெடுப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தரையே உயர்த்தும் பொழுது அங்கே விடுதலை, கர்த்தரையே துதிக்கும் பொழுது அங்கே விடுதலை. ஆமீன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் வாழ்க வளர்க. ஹல்லேலூயா.